गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. வெல்கம் டு பரம ஔஷதம் நாராயணியம். இன்றைக்கி நாம் சாப்டர் 20க்குள்ளே நுழைய போகிறோம். சாப்டர் 20ோட ஃபஸ்ட்டு ஸ்லோகா. பிரியவ்ரதஸ்ய பிரியபுத்திரபூதாத் ஆக்னித்ரராஜாதுதிதோ ஹி நாபிஹி த்வாம் திருஷ்டவானிஷ்டதமிஷ்டி மத்யே தவைவ துஷ்டியை கிருத யஜ்ஞ கர்மா. ரொம்ப அழகான சாப்டர். இதில் பகவானோட அடுத்த அவதாரத்தை பார்க்க போகிறோம். சாப்டர் 17 நாம் பார்த்தோம், ஸ்வயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் 2 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அதில் ஒரு பெண் குழந்தை தேவகூதி, ஒரு பெண் குழந்தை பிரசூதி. தேவகூதி தான் கர்தமர திருமணம் செய்து கொண்டு கபிலாவதாரம் கிடச்சிது நமக்கு. பிரசூதியை தக்ஷ பிரஜாபதிக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவர் தக்ஷனுக்கும் பிரசூதிக்கும் பிறந்த 16 பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தை சதி, ஒரு பெண் குழந்தை சதி. அவரை தான் பரமசிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அதே வரிசையில், அதாவது தேவகூதி பிரசூதி என்ற பெண்கள் கூட உத்தானபாதன் என்ற ஒரு ஆண் குழந்தையும் இந்த மனுவுக்கும் சதரூபைக்கும் உண்டாச்சு. அதாவது மனுவை மனுஹூ சொல்லுவாளாம். இவா தான் நமக்கு ஒரிஜினலாக பிரம்மா தந்தையாக இருந்தாலும் ஒரிஜினல் தாய் தந்தைங்கிறது சதரூப்பையும் ஸ்வயம்புவ மனுவை மனுஹூன்னு கூப்பிடுவாளாம். இந்த மனுஹூ இவா தான் அந்த பாப்புலேஷனை பெருக்கினதுனால மனுஹூவை ஹியூமன் மனுஹூவை மாற்றி போட்டால் தான் ஹியூமன் அப்படின்னு நிறைய உபன்யாசத்தில் ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவாள். மனு பிகாஸ் ஆஃப் மனுஹூ வி ஆர் ஆல் ஹியூமன், வி ஹியூமன் ஆர் ஹியர் அப்படின்ற மாதிரி. இந்த உத்தானபாதன் ஒரு நல்ல மன்னனாக இருந்தான். அவனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த திருவன், வேணனுக்கு அப்புறம் வேணனோட தொடையை கடைஞ்சி அவனோட பாவத்தெல்லாம் வழியில் எடுத்து அப்புறம் அவனோட ஷோல்டரை கடைஞ்ச போது தான் பிருது சக்கரவர்த்தி வந்தார் அப்படின்றத பார்த்தோம். இந்த பிருதுவோட வரிசையில் தான் பிராச்சீன பர்ஹிஸ், பிருத்துவோட கிரேட் கிராண்ட்சன் அப்படிங்கிறதையும் 19th சாப்டரில் பார்த்தோம். பிராச்சீன பர்ஹிஸோட குழந்தைகள் தான் பிரச்சேதசர்கள். இவா 10 பேர் என்றும் பார்த்தோம். இப்போது இந்த ஸ்லோகா 1 20th சாப்டரோட ஸ்லோகா 1ல் என்ன சொல்கிறார் பட்டத்ரி கேட்கலாமா? ஸ்வயம்பு மனு சதரூபையன் இன்னொரு மகன் பிரியவ்ரதன், உத்தானபாதனோட பிரதர். தேவகூதி பிரசூதி உத்தானபாதன் இவாளோட பிரதர். இவனுடைய மகன், அதாவது பிரியவ்ரதனோட மகன். பிரியவ்ரதனை பற்றி ஜாஸ்தி சொல்லலை பட்டத்ரி. பிரியவ்ரதனோட மகன் ஆக்னித்ரன், அவனை பற்றியும் ஜாஸ்தி சொல்லலை. ஆக்னித்ரன் இவா 2 பேருமே ராஜாக்கள் தான். ஆக்னித்ரனோட மகன் நாபி, அதான் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிரிய புத்திர பூதாத் ஆக்னித்ர ராஜாத் உதிதோகி நாபி. இந்த ஆக்னித்ரன்ற ராஜாவோட பிள்ளை தான் நாபி. இந்த நாபி ரொம்ப தலை சிறந்த பக்தன். எப்பொழுதும் பகவானோட மகிழ்ச்சிக்காகவே யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் செஞ்சுட்டே இருந்தானாம். கடைசியில் பகவானையும் தரிசிச்சானாம். அதில் துவாம் திருஷ்டவானிஷ்டதமிஷ்டி மத்யே அப்படிங்கிறார் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில். பகவான் அவருக்கு தரிசனமும் கொடுத்தாராம். 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அப்படி பிரபஞ்சத்தையே உன்னோட உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிற உன்னுடைய அழகான திருமேனியோட எப்படி நீ நாபிக்கு தரிசனம் கொடுத்த போது அங்கே இருந்த முனிவர்கள் எல்லாரும் பகவானை போற்றி துதிச்சு அவ்வளவு ஸ்துதிகள் பாடுறாளாம். அப்போ அவள் கேட்குறாளாம், அந்த முனிசிரேஷ்டர்கள் எல்லாம், நாபிக்கு ஒன்றை மாதிரியே ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாராம். இது பகவான்கிட்ட முன்னாடி வேற யாரோ கூட கேட்டா இல்லையா, உன்ன மாதிரி ஒரு குழந்தை, என்ன மாதிரி ஒரு குழந்தை வராது, நானே பிறக்கிறேன் அப்படின்னு பகவான் வராக அவதாரத்தில் வாமன அவதாரத்தில் பிறந்தார் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நாபிக்கு ஒன்ன மாதிரி ஒரு குழந்தைய கொடுன்னு கேட்ட உடனே பகவான் என்ன மாதிரி குழந்தைய கொடுக்கறது கஷ்டம், நானே பிறக்கிறேன் அப்படின்னு 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். நாபியோட மனைவி பேர் மேரு தேவி. ஸோ மேரு தேவியில் வயத்தில் நானே பிறக்கிறேன்னு சொன்ன பகவான் மேரு தேவியோட வயத்தில் ஜனிக்கிறார்.
ரொம்ப இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய அளவில் உயர்ந்த பண்புகள், உயர்ந்த மகிமைகள் எல்லாத்தையும் கொண்டு பகவானோட அம்ச அவதாரமாக ரிஷபன் என்ற திருநாமத்தோடு தோன்றினார் பகவான். எப்படி இருந்தாரான்னா, அழகிய ஒரு இளம் காளையை போல இருந்தாராம். அதனால தான் அவருக்கு ரிஷபன்னு பேர் வச்சாலாம். பகவானோட அடுத்த அவதாரம். ஸோ முதல் அவதாரம் வராக அவதாரம், கபில அவதாரம், நரநாராயண அவதாரம், அப்புறம் வாமன அவதாரம், அப்புறம் ரிஷபதேவர். இப்போ ரிஷபதேவர் அவதாரம் ஆயாச்சு. 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், மூ உலகத்தையும் ஆளும் திறமை கொண்டவன் நீ. அப்படி உன்னுடைய இடத்துல உன்னுடைய பொறுப்பில் ஆட்சி பொறுப்பை விட்டு நாபி தன்னுடைய மனைவியுடன் தபோவனத்தை அடைந்து பகவானையே ஆராதித்து பகவானோட பரமபதத்தை அடைந்து விட்டனர். ஸ்லோக 5 சொல்கிறார், உனது உயர்வை கண்டு, அதாவது பகவானோட அம்சாவதாரம் இல்லையா ரிஷபதேவர், அவரோட ஆட்சி அவ்வளவு செழிப்பாக இருந்துதான், அவ்வளவு பெருமை மிக்கதாக இருந்துதான். இதை பார்த்துட்டு யாருக்கு பொறாமல் வரும்? இந்திரனுக்கு பொறாமல் வந்த உடனே அந்த தேசத்தில் மழையே பொழிய முடியாமல் தடுத்து நிறுத்திட்டானா இந்திரன். பகவான்கிட்டேயே அவன் போட்டி போடுறான். அவனுக்கு தெரியாதா என்ன பகவான் தான் ரிஷபதேவர் அவர் தான் எடுத்திருக்காருன்னு? அப்படியே இருந்தும் பகவானோடையே விளையாடி இருக்கான். நீ மழையை நிறுத்தி. ஆனால் பகவான் விடுவரா? தன்னுடைய யோக சக்தியினால் மழையை பொழிய செய்தார். இதை பார்த்து தோக்கடிக்கப்பட்டு விட்டான் இல்லையா இந்திரன். அவன்கிட்ட இருந்த பெண்களில் ஜெயந்தின்னு ஒரு பெண்ணை ரிஷபதேவருக்கு மனமுடித்து வைக்கிறான். இவா 2 பேருக்கும், ஜெயந்திக்கும் ரிஷபதேவருக்கும் 100 குழந்தைகள் பிறந்தனர். இந்த 100 பேரில் மூத்தவன் ஜேஷ்டன் தான் பரதன். ஸ்லோகா 7 சொல்கிறார், இந்த 100 குழந்தைகளில் 9 பேர் யோகிகளாயிட்டார். அந்த யோகிகள் யாரெல்லாம்னா, பேர் ஆக்சுவலி நாராயணியத்தில் கொடுக்கல, ஆனால் பாகவதத்தில் கொடுத்துருக்கு. அந்த 9 யோகிகள் யோகிகளானா இல்லையா, அந்த 9 யோகிகளோட பேர் என்னென்னா கவி, ஹரி, அந்தரிக்ஷன், பிரபுத்தன், பிப்பலாயனன், ஆவிர்ஹோத்ரன், திரிமிழன், சமசன், கரபாஜனன். இவா 9 பேர் 9 யோகிகளாக ஆயிட்டார். அப்புறம் இன்னொரு 9 பேர் பாரத தேசத்தோட டிஃப்ரெண்ட் பிளேசஸை, டிஃப்ரெண்ட் கண்டத்தை ஆட்சி செய்தனர். அவ 9 பேர் யாரெல்லாம்னாக்க, அதாவது இவ அந்த மூத்தவன் ஜேஷ்டனான பரதனோட தம்பிகள் இல்லையா, இவெல்லாம் மொத்தம் 100 குழந்தைகள் இல்லையா. மூத்தவன் பரதன், மற்ற 81,000. ஸோ 99க்கு நான் பைஃபர்கேஷன் கொடுக்கணும். ஸோ முதல் பிள்ளை பரதன். அடுத்த 9 பேர் யோகிகள் ஆயிட்டான்னு சொல்லிட்டோம், அவள் பேரை பார்த்துட்டோம். அடுத்த 9 பேர் பாரத தேசத்தின் டிஃப்ரெண்ட் கண்டாஸ், டிஃப்ரெண்ட் பகுதிகளை ஆண்டனர். அவள் 9 பேர் யார்? குச்சாவர்தன், இளாவர்த்தன், பிரம்மாவர்த்தன், மலையன், கேது, பத்ரசேனன், இந்திரஸ்பிருக், விதர்பன், கீகடன் ஆகியோர். இவா 9 பேர். இவா அரசாட்சியை பங்கு போட்டு கொண்டனர். இப்போ அடுத்து 9, 18 பரதனோடு சேர்த்து 19. இன்னொரு 81 பேர். இவா என்ன பண்ணானா, தவம் செய்து பிராமணர்களாக ஆயினர். இவா 81 பேர் கொடுக்கல, அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த 9, 18 பேரை ஞாபகம் வச்சுட்டா போகிறோம். இப்போ நாம் இருக்கும் இந்த தேசத்துக்கு பேர் அஜனாப வருஷமான தேசம். இது அஜனாப வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி நாம் இருக்கும் தேசம் பரதனின் பெயரை வைத்து பாரத தேசம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் ஸ்லோகா 7 சொல்கிறார். ஸ்லோகா 8 என்ன சொல்கிறாருன்னா, ரிஷபதேவர் தன்னுடைய அந்த குமாரர்களுக்கு, தன்னுடைய அந்த குழந்தைகளுக்கு, புதல்வர்களுக்கு, வாட்டவர், அவளுக்கு நிறைய முனிசிரேஷ்டர்களை வைத்து நிறைய தத்துவ உபதேசம் எல்லாம் செய்துவிட்டு அவர் அதுக்கப்புறம் குழந்தைகளெல்லாம் நல்ல நிலைமையில் ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பரமஹம்சரை போல, ஒரு பித்தனை போல வாழ்க்கையை நடத்தினார். ஸ்லோகா 8 இது சொல்கிறார். ஸ்லோகா 9 என்ன சொல்கிறாருன்னா, அப்படி பகவான் பித்தனாக திரிந்து கொண்டிருக்கும்போது, அவர் அந்த மாதிரி பித்தனாக அங்கங்கே ஊராக ஒரு அவதூதரை போல அவர் தெரிந்து கொண்டு இருக்கும்போது,
ஆனந்தத்தில் சஞ்சரித்தாராம். அதாவது யார் என்ன சொன்னாலும், யார் கேலி பண்ணா, யார் திட்டினா, யார் சிரிச்சா எதுவுமே அவர் மனசில் போட்டுக்கலையாம். ஒரே ஆனந்தத்திலேயே இருந்தாராம். ஸ்லோகா 10 பட்டத்திரி எப்படி முடிக்கிறாருன்னா, இப்படியெல்லாம் ஒரு மலைப்பாம்பு போல, ஒரு பசு போல, ஒரு காகம் போல என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டுண்டு, எங்கே கிடைச்சதோ அங்கே படுத்துண்டு, எப்படி நடந்துண்டு நாடோடியாக தெரிஞ்சுண்டு இந்த நீ ஒரு நாள் குடகு மலையில் காட்டுத்தீயில் அழிந்து போனாய். காட்டுத்தீயினால் அழிக்கப்பட்டாயே. அப்படிப்பட்ட குருவாயூர் ஈஷா, ஓ வாயு புரீஷான்னு கூப்பிடுறாரு இந்த இடத்துல. இந்த 10வது ஸ்லோகத்தில் வாயு புரீஷா, என்னோட தாபத்தை தீர்க்க மாட்டாயா அப்படின்னு கேட்டு இந்த 20வது சாப்டரை பட்டத்திரி ரொம்ப அழகாக முடிக்கிறார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.